திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இயேசுனுடைய பிறப்பை குறித்து முன்னரே திருச்சபை மகிழுவதாக வாசகங்கள் சுட்டி காட்டுகிறது. முதல் வாசகத்தில் எசாயா பாபிலோனிய யூதர்களுக்கு நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்ற செய்தியும் மகிழ்ச்சியும் தருகிறார். ஆண்டவரே வாரும் எங்களை மீட்டருளும் என்று பதிலுரை பாடலிலே திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து ஜெபித்தோம். புனித யாக்கோபு தான் எழுதிய அந்த திருமுகத்திலே இயேசுவினுடைய 2ஆம் வருகையை குறித்து எதிர்பார்த்து மகிழ்ந்திருக்க அழைக்கிறார். நற்செய்தி வாசகம் 2 பகுதிகளாக இருக்கிறது. முதல் பகுதியிலே திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு ஆள் அனுப்பி நீர்தான் மெசியாவா என்ற கேள்வி கேட்கிறார். அவருக்கு எழுந்த ஒரு ஐயம் அது. இயேசு அவரிடம் அவரது சீடர்களையே திருப்பி அனுப்புகிறார். நீங்கள் போய் பார்த்ததையும் கேட்டதையும் சொல்லுங்கள் என்கிறார். பிறகு திருமுழுக்கு யோவானை மனிதருள் பிறந்தவர்கள் சிறந்தவர் என்று சொல்கிறார். 3ஆம் ஞாயிறாகி இன்று திருமுழுக்கு யோவானுக்கு இருந்த ஐயம் நமக்கும் பல நேரங்களிலே வரலாம். நம்முடைய விசுவாச கோட்பாடுகள், திருச்சபையினுடைய போதனைகள், விவிலியத்தை பற்றிய விளக்கங்கள், திரு வழிபாட்டை பற்றிய தெளிவுகள், இங்கேயெல்லாம் குழப்பமோ ஐயமோ இருந்தால் இயேசுதான் வழி. இயேசுவிடம்தான் சரணடைய வேண்டும். இயேசுதான் மீட்பர். அவர் யார் மூலமாவது நமக்கு தெளிவை வெளிப்படுத்துவார். ஏனென்றால் அவர் வழியாகத்தான் நமக்கு மீட்பு வந்தது. அவரது பிறப்பை தான் கொண்டாடப் போகிறோம். அவர்தான் இறைமகன். இதை நம்பினால் போதும். அடுத்து பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை, விசுவாசத்தை, பார்த்ததையும் கேட்டதையும் அறிவிக்க சொன்ன இயேசுவின் வழியிலே நாமும் போய் பிறருக்கு தெரிவிக்க வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு மகிழ்ச்சியை, நிறைவை, அன்பை தருகிறது. நம்மால் பிறருக்கு மன்னிப்பை கொடுக்க முடிகிறது. நமக்கு முடிவில்லா வாழ்வு உண்டு என்று நாம் நம்பி வாழ்கிறோம். இதையெல்லாம் தெரிவிக்கலாம். இன்னும் சில நாட்களிலே இயேசுனுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட இருக்கிறோம். புத்தாடை, நல்ல உணவு, விடுமுறை, குடும்பங்கள் சேர்ந்து மகிழ்தல், இதையெல்லாம் தாண்டி நம்முடைய விசுவாசம் ஆழமானதாக இருக்கிற பொழுது அந்த மகிழ்ச்சி மனதிலே நிறைவுள்ளதாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை எதிர்பார்த்து தான் திருச்சபையோடு இன்றைக்கு நாமும் சேர்ந்து அகமகிழ்கின்றோம். மகிழ்வோம். இறைவன் நம்மோடு இருக்கிறார். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக.